சிவபெருமானின் லிங்க கோலத்தில் பார்த்திருப்போம். ஆனால் பள்ளி கொண்ட பெருமாள் போல அவரை சைன கோலத்தில் பார்த்திருக்கிறீர்களா? பார்க்கடலை கடையும் பொழுது வாசுகி நாகம் கக்கிய ஆலகால விஷத்தை சிவன் விழுங்கினார். அந்த விஷம் இறங்காமல் இருக்க பார்வதி தேவி சிவனின் கழுத்தை பிடித்ததால் விஷம் கண்டத்திலேயே நின்று விட்டது. அதனால்தான் ஈசனை நீலகண்டன் என்று அழைக்கின்றோம். இதன் பிறகு ஈசன் பார்வதி தேவியுடன் கைலாயம் புறப்பட்டார். போகும் வழியிலேயே விஷம் அருந்தியதால் சிவபெருமானுக்கு களைப்பு ஏற்பட்டது. எனவே பார்வதியின் மடியில் சயனித்த இடமே சுருட்டப்பள்ளி. இந்த கோவிலில் சிவபெருமான் சயன கோலத்தில் சர்வ மங்களாம்பிகையின் மடியில் தலை வைத்து காட்சி தருகிறார். இங்குதான் முதலில் பிரதோஷ வழிபாடு துவங்கியதாக கூறப்படுகிறது. பிரதோஷம், திருவாதிரை, மகா சிவராத்திரி, நவராத்திரி போன்றவற்றில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. இத்தலத்தில் 2 நந்திகேஸ்வரர்களையும் தரிசிக்கலாம். இத்தகைய அதிசய கோவில் ஆந்திர மாநிலம் சுருட்டை பள்ளி என்னும் இடத்தில் பள்ளிக்கொண்டீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது.